ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ உன்னுடைய மனதில் எதை நினைத்து இதை கேட்கின்றாயோ அது அப்படியே நிச்சயம் நடக்கும். என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இதை பொறுமையாக கேள் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு நடக்கின்ற எல்லாமே உனக்கு வலியையும் வேதனைகளையும் மட்டுமே தருகிறது என்று அழுகாதே. என்னை சுற்றியுள்ள உறவுகளும் கூட எனக்கு அழுகையையும் வலியையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டுமே தருகிறார்கள். எல்லோரும் இப்படிதான் இருக்கிறார்கள். எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை உண்மையாக நேசிப்பவர்கள் யாருமே இவ்வுலகத்தில் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்திருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை நீ நினைப்பது போல அப்படியே இருக்காது. வாழ்க்கையில் பல இன்பங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். எதிரிகளும் துரோகிகளும் இருக்கத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் நீதான் சமாளிக்க வேண்டும். 2.5 மணி நேரம் பார்க்கும் சினிமாவிற்கே போரடிக்காமல் இருக்க வில்லன்கள் தேவைப்படும் பொழுது நீண்ட நெடிய உன்னுடைய வாழ்க்கைக்கும் சில எதிரிகளும் பல துரோகிகளும் இருப்பார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. அதை நீ எப்படி கையாளுகிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் இருக்கின்றது. நீ முன்வைத்த காலை பின் வைக்காதே தங்கமே. வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை முயற்சி செய். தோற்றால் பாடம், வென்றால் மகுடம். அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. நீ எந்த காரியத்திலும் முயற்சி செய்து பின்பு தோற்றால்தான் அதில் உனக்கு அனுபவம் கிடைக்கும். முயலாமல் இது என் கை மீறி செஞ்சுவிட்டது, இனிமேல் இது என் கை வராது என்று உன்னை நீயே முடக்கிக் கொள்ளாதே. நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கும் சாட்டையடி என்பது உண்டுதான். அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் என்பது உண்டு. எனவே அவர்கள் இப்படி கூறிவிடுவார்கள், இவர்கள் இப்படி கூறிவிடுவார்கள் என்று விமர்சனத்திற்கு பயந்து உன்னுடைய வாழ்க்கையை தொலைக்காதே. பணத்தை வைத்தும் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே. பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதே. ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாததும் நொடியில் அனைத்துமே மாறிவிடும். உன்னை அவமானப்படுத்தும் பொழுது நீ அதற்காக கவலை கொள்ளாதே. வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் தங்கமே. ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டுமென உதாரணம் காட்டுவார்கள். உன் தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளரு தங்கமே. வீசியவர்களே அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் என்ன என்பதை ஒரு பொழுதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே. ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்களே அதிகம். எனவே எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே. பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே. பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே. உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே. உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே. அனைத்தும் தற்காலிகமான ஒன்று. உன்னுடைய மனதில் என்னை நினைத்துக்கொள். உன்னுடைய லட்சியத்திற்காக போராடு. நீ எதை மனதில் நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உன்னை வந்தடையும். அதற்கு உன் அப்பா எப்பொழுதும் துணை புரிவேன். தன்னம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே. இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் மிக மோசமான தினமாக இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கும். அதற்கு அப்பா நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ நிச்சயம் நல்ல பாதையில் செல்வாய். சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியான வாழ்க்கை கூடிய விரைவில் வாழப்போகின்றாய். ஓம் சாய்ராம்.